Hi guys. Hi guys. Welcome back to another brand new episode of Fun Butter Jam. இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்க போற திரைப்படம் லைஃப் இன்சூரன்ஸ் கொம்பனி கம்பெனி. யா. ஸோ படத்தை விக்னேஷ்வன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனிருத்தோட மியூசிக்ல பிரதீப் ரங்கநாதன், ஆமா கிருத்தி ஷெட்டி, எஸ் எஸ்.ஜே. சூர்யா, யோகி பாபு ஆமா மற்றும் சீமான் ரீமான் அவர்தான் மெயின் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஆமா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல படத்தோட கதை என்ன ஆமா அப்படின்னு பார்த்துடலாமா? Yeah. படம் வந்து பார்த்தீங்கன்னா 2040 ஆரம்பிக்குது. ரொம்பவே ஒரு டெக் டிரிவன் வேர்ல்டில் வந்து ஃபோன் அண்ட் இந்த ஃபோனோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக காட்டப்படுது. ஆமா. அப்போ வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கிரைம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுமை உலகம் அப்படின்னு ஒரு உலகத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த பசுமை உலகத்தோட தலைவராக தான் சீமான் இருக்கிறாரு. அவருடைய பையனாக தான் வந்து பிரதீப் இருக்காரு. இங்க வந்து இந்த ஃபோனால இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை எல்லாம் கொடுத்து இங்க அவங்களோட தண்டனை காலெல்லாம் முடிஞ்சு ஆமா. அதுலேருந்து திருந்தி கொஞ்சம் போறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு பசுமை அது ஒரு உலகமா அது இருக்கு. ஆமா இப்போ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைக் அப்படின்னு இந்த 2040 ஒரு ஆப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆப் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பலோட ஒரு கம்பேட்டபிலிட்டி அப்புறம் ஒரு லவ் ஸ்கோர் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. ஹீரோ ஃபோனே யூஸ் பண்ண முடியாத பசுமை உலகத்துலேருந்து இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு லவ் ஏற்பட ஆமா அவர் அவங்க அப்பாவுக்கு தெரியாம ஃபோனை யூஸ் பண்ண அதற்கப்புறம் அந்த ஹீரோயினை மீட் பண்ணி இந்த எல்ஐகே ஆப்பால அதுக்கப்புறம் நடக்க போற விபரீதங்கள் என்ன, அதை ஹீரோ எப்படி சமாளிச்சாரு, அவருக்கு உண்டான சேலஞ்சஸ் எல்லாம் அவர் எப்படி எதிர்கொண்டாரு அப்படிங்கிறது தான் ஸ்பாய்லர் இல்லாத மீதி கதை. ஆமா உனக்கு படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பட்டதுலாம் என்ன? எனக்கு வந்து படத்துல லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐ திங்க் தமிழ் சினிமாக்கே இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படத்துல ரொம்பவே கான்செப்டே புதுசாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அது ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபியூச்சரிஸ்டிக் தீம் அப்படின்னு சொல்லும் போது லைக் எனக்கு பாசிட்டிவா பட்டது வந்து பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ். ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு வைப்ரண்டான ஒரு யூத்ஃபுல்லான மூவி. உங்களுக்கு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா லைக் நீங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு. ஆமா ரவிவர்மன் சினிமாட்டோகிராஃபி. எஸ், ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. ஆமா இவங்க சொல்லியிருப்பாங்க லைக் இதுல நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் தேவைப்படுது, சிஜி ஒர்க்ஸ் தேவைப்படுது, அதனால தான் படம் டிலே அப்படின்ட்டு. என்னடா சொல்லிட்டே இருக்காங்க, என்ன ஹாலிவுட் படமா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்ல இவங்க புல் ஆஃப் பண்ணிருக்க விஷுவல்ஸ் வந்து உண்மையிலேயே லைக் அமெண்டபிளா தான் இருந்துச்சு. இவங்க அதுல யூஸ் பண்ணிருக்க லைக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸா இருக்கட்டும், இல்ல டிஃப்ரெண்ட் கையாண்டு இருக்க டெக்னாலஜி போனா இருக்கட்டும், இல்ல வித்தியாசமான கேஜெட்ஸ், ரோபோட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருக்கதே வந்து பாத்தீங்கன்னா லைக் ஓகே 2040 தான் இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு கொண்டு வருது. ஏன் அப்படின்னா சும்மா 2040 அப்படின்னு காமிப்பாங்க, கையில உள்ள ஒரு ஃபோன் மட்டும் தான் இதா இருக்கும், மற்றது சுத்தி உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் அதே ஒரு சென்னை சிட்டில தான் எடுப்பாங்க. அது மாதிரி இல்லாம ரோடு பாத்தியா 2040 எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்லா பெடஸ்ட்ரியன் எல்லாம் போட்டு எல்லாம் ஹை டால் பில்டிங்ஸா இருக்கு. அந்த மாதிரி லைக் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின்ல மாதிரி நம்ம ஊர்லயே வந்து அந்த இதெல்லாம் போகுது, ட்ரோன் ஜெட்ஸ் அந்த இதெல்லாம் போகுது 2040. அதே மாதிரி அந்த மெட்ரோ ஒன்று காமிச்சிருப்பேன் பாத்தியா, ஹை ஸ்பீட் மெட்ரோஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் காமிச்ச மாதிரி இருந்தா உண்மையிலேயே நல்லா இருக்கும். பட் லைக் அந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பசுமை உலகத்துல காமிச்சிருக்க அந்த விஷுவல்ஸ், அந்த இது அது எல்லாமே விஷுவலி இந்த படம் லைக் ரொம்ப சவுண்டா இருக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு பெரிய பாராட்டுது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய மியூசிக். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிட்ரலி அனிருத் வந்து ஒரு பேக் போன் அப்படின்னு சொன்னா அது மிகையாவாது. அந்த அளவுக்கு மனுஷன் போட்டு பிஜிஎம் இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும் நல்லா வாசிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்காரு. அது நம்ம வருவோம். ஒரு கேரக்டருக்கு அனிருத் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே கேட்குற வகையில இருந்தாலுமே இந்த தீமா தீமாவா இருக்கட்டும், இல்ல எனக்குன்னு யாருமே இல்லையே ஒரு 2016 வைப்பு கொண்டு போறதா இருக்கட்டும், அது விஷுவலி நம்ம அப்போதைக்கு இமேஜின் கூட பண்ணிருக்க மாட்டோம். இதுல ஒரு கிருத்தி ஷெட்டியும் வந்து ஒரு பிரதீப் ரங்கநாதன் தான் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு 2016 நமக்கு தெரியாது. ஆனா விக்னேஷ் சிவன் அவர் எழுதுன லிரிக்ஸ் அவரே கடன் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் படத்துல 10 வருஷத்துக்கு அப்புறம். அவரோட படத்திலே வந்தது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு ரெண்டுமே லைக் பாக்குறதுக்கு வந்து தியேட்டர்ல நல்லா இருந்துச்சு. இது எனக்கு என்ன அந்த பாட்டு லைக் அது லைக் அந்த பாட்டு ஆப்வியஸ்லி அந்த நாஸ்டாலஜிக் வந்து பயங்கரமாவே அந்த ஹிட் ஆச்சு. லைக் அந்த தியேட்டர்ல வந்து அதை பார்க்கும்போது தியேட்டர்ல எல்லாருமே லைக் நிறைய பேர் நானும் கத்திட்டு இருந்தேன், நிறைய பேர் வந்து ஸ்க்ரீம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பாட்டு லைக் அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பாட்டு எது ரொம்ப ஆக்சுவலி ஒர்க் ஆச்சுன்னா இன்னைக்கு அதை நம்ம பேசவும் செஞ்சோம், தீமா தீமா பாட்டு வந்து லைக் தீமா தீமா பாட்டு உனக்கு இப்பதான் ஒர்க் ஆச்சா? அது ஆல்ரெடி வைரல். ஆனா நான் பெருசா ஐ மீன்
அது அது தீமா தீமா பாட்டு பிரச்சனைன்னு எனக்கு இன்னொன்று இருக்கு. ஐ வில் கம் டு யுவர் பாயிண்ட் ஆல்சோ. லைக் Yeah. தீமா தீமா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா என்னடா இது தீமா தீமா என்ன அதுக்கு மீனிங் இருக்கா இல்ல சும்மா ஒரு வேர்டா அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயினோட பேர் தீமா. எனக்கு அது அது கூட அவ்வளோவா இல்ல. லைக் எனக்கு வந்து அந்த தீமா தீமா வந்து ஆல்ரெடி இப்போ வெளியில எல்லாம் பயங்கரமா வைரல் ஆச்சு, ஹிட் ஆயிடுச்சு. லைக் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு. இத நம்ம வந்து படத்துல எப்படி வித்தியாசமா நம்ம காட்ட போறோங்கிற அந்த ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. அது வந்து அந்த பாட்ட எப்படி அது வந்து லைக் அது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல படத்துல. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது வாஸ் ரியலி லைக் இம்ப்ரெசிவ். அது வந்து எப்படின்னா, அது லைக் அவ தீமா உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது, லைக் அவ தீமான்னு சொல்லும்போது அவன் மைண்ட்ல லைக் அவன் மைண்ட் வாய்ஸ்ல வந்து லைக் அவனுக்கு கேட்குற மாரி இருக்கும். லைக் எங்க திரும்ப சொல்லுங்கங்கிற. அது வந்து லைக் இட் வாஸ் ரியலி கிரியேட்டிவ் வே. இதுலயே வந்து லைக் நிறைய பழைய பாடல்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது. எனக்கு பர்சனலா ஒரு இடத்துல நான்லாம் என்னது கத்திட்டேன்னா, எங்கன்னா இது மயில் இறகைக்கு வந்து எஸ்.ஜே. சூர்யா ஆடுறதெல்லாம் லைக் நான் என்னது எனக்கு அது எஸ்.ஜே. சூர்யா உண்மையாலுமே அந்த மயில் இறக்கையில வர்ற அந்த டான்ஸ் ஸ்டெப் போட்டிருப்பாரு அதுல. டான்ஸ் அது ஸ்டெப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தியேட்டர்ல அது. நல்ல கிளாப்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா அந்த அந்த ஒரு மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஆமா. பட் ஆனா அங்க பிளஸ் பாயிண்ட்ல சொல்ல வேண்டியது இப்ப எஸ்.ஜே. சூர்யாவை எடுத்ததுனால லைக் எஸ்.ஜே. சூர்யாவோட ஒரு ஆக்டிங் என்னன்னா நம்ம ஆல்ரெடி இவரை வந்து மாநாடுல பார்த்துட்டோம். இல்ல வந்து ஒரு சனிப்போதா சனிவாரம்ல ஆமா. பார்த்துட்டோம். இல்ல நிறைய இந்த வில்லன் எல்லாம் பார்த்துட்டோம். ம். என்னடா மார்க் ஆண்டனில கூட சொல்றோம். மார்க் ஆண்டனில கூட பார்த்துட்டோம். என்னடா வந்து இந்த மனுஷன் பண்ணிட போறாரு. அதே ஒரு ஒரு நார்மலான வில்லன் தானே. ஆமா. எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தானே இருக்க போகுது. அதே ஆள் தானே பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆல்ரெடி நிறைய இந்த மனுஷன் பண்ணியாச்சு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி லைக் அந்த ஒரு படத்துல ஒரு மேட்ச் Correct. ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறாரு. அந்த கேரக்டருக்கு ஒரு யூனிக்னஸ் கொண்டு வந்துடுறாரு. ஆமா. ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது ஓகே நார்மல் எஸ்.ஜே. சூர்யா மாதிரி தானே இருக்கு. ஆமா. அந்த இது சொல்லும்போது அது மாதிரி இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் அந்த வில்லனோட இன்டென்சிட்டி கூட 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 அவரோட ஆக்டிங் அப்படியே மெருகேறிட்டே போச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ஃபைனல் ஆக்டோட அந்த சண்டை வரைக்கும். ஆமா. கரெக்ட். அது எனக்குமே லைக் ரியலி ரொம்பவே ஒர்க் ஆச்சு. லைக் அது எப்படின்னா, அதான் நீங்க சொன்ன மாரியே லைக் என்ன பெருசா எனக்கு ஒரு ஹைப்பும் கிடையாது எனக்கு. Yeah, எஸ்.ஜே. ஏன்னா சூர்யா நம்ம மேல. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா ஹீரோ லைக் என்னதான் இதுல ஃபர்ஸ்ட் ஹீரோ பவர்ஃபுல்னே காமிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அது ஒண்ணு. ஆமா. ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி ஒரு படம் ஒரு ஆப்பை எதிர்கொண்டு ஒரு ஹீரோ வந்து போராடுறான் அப்படிங்கும்போது அந்த வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்ட். வில்லனே ஒரு மொக்க பீஸ் டம்மி பீஸ் அப்படின்னா லைக் அந்த அந்த படத்துக்கு அப்ப எப்படியுமே ஹீரோ தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு தெரியும். இதுலயுமே எப்படி ஹீரோ ஜெயிக்க போறாருன்னு தெரியும். பட் ஆனா அதோட ஆக்டிங் ஒன்று இருக்கு இல்லையா லைக் அதை கன்வின்சிங்கா வந்து ஒரு வில்லன் ரோலை புல் ஆஃப் பண்றது லைக் ஒன்லி ஃபியூ பீப்புள் கேன் டூ. ஆமா. ஆமா. அதுல எஸ்.ஜே. சூர்யாவும் இது ஒன் ஆஃப் த பர்சன் அண்ட் படத்தோட மெயின் ஸ்டார் அப்படின்னா அது எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் பிரதீப் ரங்கநாதன். ஆமா. பழைய பழைய படங்கள் ஒரு 2, 3 படங்களா இவருக்குன்னு ஒரு மேனரிசம், ம். இவருக்குன்னு ஒரு ஆட்டிடியூடு, இவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கும். அந்த டிராகன் பழைய படம்லாம் என்ன நீங்க ரொம்ப பழைய பழைய படம் மீன்ஸ் earlier movies. He's only acted 2, 3 movies, right? His earlier movies. டிராகன் அண்ட் டூட். Dragon Dude, Love Today. லவ் டுடேல ஏதோ பயங்கரமா ஏதோ ஸ்டைல் அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஸ்டைல்னு மேனரிசம் சார். அந்த மாமா குட்டின்னு சொல்லும் போதெல்லாம் தலையெல்லாம் இது பண்ணிட்டேன். லைக் சிமிலர் அந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆகுறது. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறது லைக் எல்லா படத்துலயும் அந்த ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் அந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதுல இல்லாம ஆமா. சட்டில்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த படத்துக்கு தேவையான ஒரு ஆக்டிங். பட் ஆனா அந்த ப்ரீவியஸ் திங்ஸ் எல்லாம் இல்லாம ஒண்ணு பண்ணிருக்காரு. ஸோ அவரோட ஆர்க் இதுதான் அவருடைய பெஸ்ட் ஒர்க்கான்னு கேட்டா கிடையாது. பட் ஆனா அந்த ஆக்டிங் வைஸ் அவரோட ஆர்க் வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. கிருதி ஷெட்டி எனக்கு வந்து லைக் உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து கிருதி ஷெட்டி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க பெருசா நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு லைக் ஐ நெவர் பீன் அ பிக் ஃபேன். ஆனா இதுல வந்து லைக் இன்னொன்னு என்னன்னா, கிருதி ஷெட்டி ஆல்சோ அவங்க வந்து இதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சின்ன பொண்ணான ஒண்ணு மாதிரி ஒரு லுக் அவங்களுக்கு இருந்தது. இந்த படத்துல தேங்க்ஃபுல்லி அவங்க வந்து ரொம்பவே லைக் இந்த படத்துல அவன் சின்ன பொண்ணு தான். ரிலீஸ் ஆக 2 வருஷம் ஆனா அவன் சின்ன பொண்ணா தான் இருந்திருக்கும் நடிக்கிறப்போ. ஆமா. இல்ல ஆனா லைக் ஃபார் சம்பவம் அது என்னன்னு தெரியல. அது மேக்கப்பா என்னன்னு தெரியல. லைக் அவங்களுக்கு லைக் அந்த கிருதி ஷெட்டிக்கு ஒரு மெச்சூர் லுக் இருந்துச்சு. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அவங்களே டப் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அவங்களே டப் பண்ணி பேசியிருக்காங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல எஃபோர்ட்டும் போட்டிருக்காங்க. லைக் அவங்க வர சீன்ஸ்ல கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்க. யா அட் பார்ட்ஸ் வி ஃபெல்ட் லைக் என்ன ஒரு நீங்க சொல்ல அழகு பதுமை மாதிரியே யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் ஆமா. பெருசா ஆக்டிங் வரல, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இல்ல அப்படின்ட்டு. ஆமா. ஆனா அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வராததை இதுல நல்லா மேட்ச் அப் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா ம். இந்த படத்துல வந்து அவங்க ஃபுல்லாவே ஒரு பப்ளி சார்மிங் அந்த ஒரு ஆமா. ஸ்மைலோட இருக்கிற ஃபேஸோட இருக்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டர். ரொம்ப அப்படி அழுகுறதையா லைக் டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் மேபி இருக்கும். பட் ஆனா லைக் ரொம்ப ஒரு ஒரு ஃபுல் கேர்ள் ஒரு ஜாலி கோயிங் கேர்ளா இருக்கிற போது அந்த கேரக்டருக்கு நல்லாவே பொருந்தும். மத்த கேரக்டர்ஸ் யோகி பாபு அண்ட் சீமான். Yeah. சீமான் கராத்தே பண்றதுலாம் ஒரு நல்ல கிளாப்ஸ் வந்து தியேட்டர்ல ஒரு நல்ல இது. அதுவும் மட்டும் இல்லாம அவர் தமிழ் பேஸ் வேற லெவல். லைக் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியுமே. தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். லைக் அவர் வந்து லைக் அவருடைய தமிழ் படத்துல மொத்தம் 3 டைரக்டர்ல அப்போ. ஆமா. கரெக்ட். 3 டைரக்டர்ஸ்.
சீமான இன்புட்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். 4 டைரக்டர் எஸ் ஜே சூர்யா வெட்டிங் பாத்தீங்களா? எஸ் சூர்யா ஒரு மெயின் டைரக்டர். ஆமா 4 டைரக்டர் நடிச்சு 4 டைரக்டர். டிராகன் பாரு, டிராகன்லயும் நல்ல director. 5 வேற யாரு? மிஷ்கின் 5 டைரக்டர் நடிச்ச படம். இது ஒரு குவிஸ் கொஸ்டின்ல கேட்கலாம். இல்ல ஒரே படத்துல இதை விட அதிகமான டைரக்டர்ஸ் ஒரே படத்துல நடிச்சிருந்தாங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் வெளியே போடுங்க. ஆமா எஸ் 2 பேரும் வேற வேற கேரக்டர்ஸ். சீமான் வந்து அவர் அப்பாவா வந்து பாத்தீங்கன்னா பையன் தப்பு பண்ணும் போது நல்லது சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற போது தோல்ல தட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், லைக் எந்த இடத்துல திட்டணும், எந்த இடத்துல அவனை வந்து என்கரேஜ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு நல்ல அப்பாவா, தமிழ் பேசுற ஒரு அப்பாவா, 2040ல கூட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அப்பாவா அவர் நல்லா ஒரு கேரக்டர் செஞ்சிருக்காரு. ஒரு கல்ச்சருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா பேரண்டிங். அது நீங்க சொன்னீங்கல்ல, அது எந்த விஷயத்துல எப்ப திட்டணும், எப்ப தோல்ல காலில தட்டி கொடுக்கணுங்கிறது வந்து நல்லா புரிஞ்ச ஒரு அப்பா. அது ஒண்ணு. 2வது யோகி பாபு, நான் ஒரு ஓப்பன் ஃப்ரெண்ட்ரா அப்படின்ட்டு அந்த ஓப்பன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் நிறைய பேர் பாருங்க, எனக்கு அடிக்கடி நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் வரும். ஆமா ரேண்டம் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுங்க கைஸ். லைக் ஒரு சீன் இருக்கும், அதை நான் ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணல, தியேட்டர்ல பாருங்க, அது நல்லா ஃபன்னா இருக்கும். உனக்கெல்லாம் சாவு வந்துடாதா, அப்ப நான் வந்து தீமாவை இது பண்ணிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில இது இருக்கும். எனக்கு ஐ படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுல எல்லாம் சுரேஷ் கோபி ஒரு ஓப்பன் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கிறாரு அந்த படத்துல. நல்லா இருக்கும் அந்த யோகி பாபாவோட கேரக்டர். அந்த ஓப்பன் ஃப்ரெண்டுங்கிறத நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி த்ரூ லைக் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்காரு. ஆமா, லைக் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கௌரி கிஷனும் லைக் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேமியோன்னு சொல்ல முடியாது, இந்த வைபாசியோட ஃப்ரெண்டா கல்கி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு லவ்ல ஹெல்ப் வேணுமோ அங்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நின்று இருக்காங்க. படம் சொல்ல வர கருத்து அதுவுமே லைக் ஒரு என்னதான் லைக் நீங்க மிக்சட் ரிவ்யூஸ் கொடுங்க, என்ன வேணுமோ கொடுங்க, லைக் எப்படி இருந்தாலுமே படம் சொல்ல வர கருத்து. ஒரு ஃபோன் அண்ட் ஒரு ஃபோனோட கல்ச்சர் ஒரு இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு அதான் அந்த படத்துல அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு யூஸபிளா இருக்கிற வரைக்கும் ஓகே, என்னோட லைஃபை லீட் பண்ணாம அது வந்து எனக்கு ஒரு உபயோகமான பொருளா எனக்கு உதவிகரமா இருக்கிற வரைக்கும் அது ஓகே. எனக்கு பதிலா அது எப்போ வாழ ஆரம்பிக்குதோ அப்பதான் நான் அதை நிப்பாட்டணும். ஒரு டெக்னாலஜியை ஓவரா யூஸ் பண்ணா அதோட விபரீதங்கள்லாம் என்ன ஆகும் அப்படிங்கறத படம் வந்து எக்ஸ்டெண்டடாவே பேசியிருக்கு. அண்ட் அது ரொம்ப நல்லாவும் அது விக்னேஸ்வரன் என்ன ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரோ அதை லாஸ்ட்ல அந்த ஒரு 2 minutes எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கும். அவர் என்ன மெசேஜ் சொல்ல வந்தாரோ அது நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவே ஒரு பாராட்டுக்களை சொல்லலாம். ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரு ஃபோனும் கைமா ஒரு வீட்லயே இருந்தாலும் ஒரு 4 பேர் 4 ஃபோனை வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஒருத்தர் கூட பேசாம அந்த மாதிரி இருக்கிற ஒரு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த போன் எல்லாம் தூக்கி போட்டு இப்போ அந்த படத்திலே சொல்லுவார் இல்லையா, இப்ப நீ ஒரு ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ற, ஒரு கேக் வருது, எக்ஸைட் ஆகுற, ஆனா உண்மையிலேயே அந்த ஒரு கேக்கை வாங்கி அந்த 4 பேர் கூட சாப்பிட்டு பாரு, அது உண்மை எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஆமா, லைக் அந்த ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவாங்கல்ல, லைக் அந்த ஒரு சீன்ல வந்து ரியல் லைக் ஷேர் ஃபாலோவிங் ரியல் லைக் ஷேர் ஃபாலோனா என்ன அப்படிங்கறதையும் படம் காமிச்சிருப்பாங்க. which is like to the point, like என்னன்னா லீட் யுவர் லைஃப், லைக் உன்னோட வாழ்க்கையை நீ வாழு, லைக் அதை ஒரு ஸ்கிரீன் குள்ளர அடைச்சு. இது வந்து லைக் ஒன் மோர் திங், படத்துல எங்கேயுமே வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ராங்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. எனக்கு அது ஹெல்ப்பா இருக்கிற வரைக்கும் ஓகே, லைக் அவ்வளவுதான். லைக் அதுக்கப்புறம் வேற இன்னொரு ரொம்பவே எனக்கு வந்து படம் ஸ்டார்டிங்லயே ஒரு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயம் வந்து படத்துல ஒன்று அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப 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 அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல அந்த சாப்பாடு விட்டுருது. எக்ஸாக்ட்லி, ஆமா. அது வந்து இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் பசங்க கேட்க மாட்டாங்க, இன்னும் தெரியாத குழந்தைங்க கேட்காதுங்க, நம்மளாக படத்துல சொல்லிருப்பாங்க குழந்தைக்கு எப்படி போன் இருக்கு, போன்ல வந்து படம் ஓடுது, படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எப்படி குழந்தைக்கு தெரியும். ஆமா, அது சொல்லியிருப்பான். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து ஏன்னா நிறைய பேர் பண்றாங்க. அது வந்து லைக் இட்ஸ் கன்வீனியன்ட், எனக்கு புரியுது. லைக் ஆப்வியஸ்லி அது வந்து கன்வீனியன்டா இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் அது பண்றாங்க. ஆனா அதுக்கான என்ன சொல்றது சீரியஸ் ரெப்பர்கஷன்ஸ் இருக்குது. அது ரொம்ப காமிக்கல் வேலையா சொல்லியிருப்பாங்க. எத்தனை நாள் நீ சாம்பார் சாதத்தை ரச சாதத்தை சாம்பார் சாதம் உனக்கு கிரிக்கெட் ஒரு கேம் கிரவுண்ட்ல விளையாடுறதுனே உனக்கு 3 நாள் முன்னாடி தான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது ஒரு போன்ல விளையாடுற கேம்னு அந்த குழந்தை நினைச்சிருக்கு. சோ இதெல்லாம் லைக் இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் அந்த சட்டாரிக்கலா வந்து படம் நிறைய இடத்துல அது வந்து சொல்லியிருக்கோம். அது வந்து லைக் அப்படியே போற போக்குல ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப அப்படியே போற போக்குல நிறைய சொல்லியிருப்பாங்க. அது லைக் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் ஆனா நீ கிருத்தி ஷெட்டி கவனிக்காம நீ இதெல்லாம் கூட கவனிச்சியா படத்துல? கிருத்தி ஷெட்டி இல்லாத சீன்ல கவனிச்சு வேற என்ன பண்றது அப்படின்ட்டு வேற வழி இல்லை எனக்கு அப்படிங்கிறியா? சரி ரைட். படத்துல இப்ப நெகட்டிவ்ஸ் அப்படிங்கும்போது நான் நிட்பிக்கிங் தான் பண்ணணும். லைக் எனக்கு இதுல கண்டிப்பா குறை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இல்லை. ஏன்னா
இதே மாதிரி ஒரு பட்ஜெட்ல ஒரு ஹாலிவுட் படம் எடுத்து லைக் இதே பட்ஜெட் இந்த படத்துல எடுத்து இது மாதிரி ஒரு படம் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம இந்நேரம் பாராட்டிட்டு இருந்திருக்கோம். படம் வந்து பாத்தீங்கன்னா லைக் 2040 அப்படின்னு காமிக்கிறாங்கனாலுமே எல்லாத்தையுமே வந்து படத்தோட இதுக்கு யூஸ் பண்ணிக்கூடாது இல்லையா? இப்போ வந்து இப்போ பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு வெறுத்துருவாங்க. ஓகேவா? ஹீரோ ஹீரோயினும் அப்படியே பேசாமலே இருப்பாங்க. அந்த இது இருக்கும். ம். அப்புறம் திடீர்னு சேருவாங்க. ம். அப்புறம் திடீர்னு அந்த ஆப் வேணாங்கும். அப்புறம் திடீர்னு பிரிவாங்க. அப்புறம் திடீர்னு நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. அப்புறம் ஹீரோயின் வேணாம்பாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து நீ தான் வேணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படிம்பாரு. அப்புறம் நாளைக்கு போனா அது வந்து ஒரு ஃபைட்ல முடிஞ்சு அது வேணும் வேணாம் வேணும் வேணாம் அப்படின்ட்டு படம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டிராக் பண்ணி இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஷார்ட்டாவே இது சொல்லியிருக்கலாமோ. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நவரவே இல்லை. எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு எட்ஜுக்கு வந்து நின்றோம். ஓகேவா? இந்த ஆப்பா இல்ல நானா என் காதலா, இந்த காதல் இருந்தா இந்த ஆப் இருக்காது, இந்த ஆப் இருந்தா என் காதல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல நின்றோம். அந்த நின்னதுக்கு அப்புறம் படம் வந்து ஒரு 40-45 நிமிஷம் ஓடுது. அது அவ்வளவு லென்த்தா ஓடணுமா? சில ஜோக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாமோங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. நிறைய ஐ மீன் சிலங்கிறத விட எனக்கு வந்து கொஞ்சம் அங்கங்க நிறைய அங்கங்க தூவி விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம். எனக்கு அது பெருசா ஒர்க் ஆகல. ஒரு தியேட்டர் பிளாஸ்ட் கேஸ் லைக் ஒரு தியேட்டர்ல போயிட்டு தியேட்டருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் இது 13+ தான் நினைக்கிறேன். ஸோ 13 வயசு கீழே உள்ளவங்க போய் பாக்குறீங்கன்னா லைக் இது எதுக்கு அப்படின்னு தெரியல. பட் நீங்க ஒரு 13 ஒரு அபவ் இருந்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நீங்க டீனேஜ் ஆர் லைக் அபவ் இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெய்னர் தான். அபவ் 13 இருந்தீங்க அப்படின்னு. ஸோ பிலோ 13க்கு இந்த படம் தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீங்க சொன்னது ஃபேமிலியோட பார்க்கணும்னு சொல்லும்போது எனக்கு வந்து அதான் எனக்கு அது நல்லா ஃபீல் ஆச்சு. லைக் என்னன்னா இப்போ நம்ம அம்மா அப்பா கூடயே ஆக்சுவலி உட்காந்து நான் பிலோ த பெல்ட் ஜோக் இருக்குதுன்னு சொன்னா கூட ஆக்சுவலி லைக் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அப்படியே படம் ரொம்ப எக்ஸ்டெண்டட் மூமெண்ட்ல முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்குலாம் டக்குன்னு அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா பட் இப்போ படம் பேச வர்ற எண்ட் ஆஃப் த டே அந்த சொல்ல வர்ற விஷயங்களுக்காக நம்ம தாராளமா எல்லாரும் கூடயும் உட்காந்து மேபி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் லைக் என்ன சொல்றது அதெல்லாம் அப்ரிஷியேட்டபிள் தான். ஸோ படம் தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. லைக் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாம போய் பாருங்க. எஸ். ஸோ உன்னோட ஸ்கோர்? I'll give எனக்கு வந்து சாலிட் I'll give a 3. ஓகே 3. ஸோ லைக் ஐ வில் கிவ் இட் 3.5. எனக்கு படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? உங்களுக்கு அடுத்தது ஒரு நல்ல வீடியோல நாங்கள் வந்து சந்திக்கிறோம். வீடியோலயோ அல்லது பாட்காஸ்ட்லயோ வந்து உங்களை சந்திக்கிறோம். மீட் யூ until next time. This is bye from Noble. Siddharth. Fun but a journey.